நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ல ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்பட்டா, கவர்மெண்ட் கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஆனா இனிமேல் பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ண முடியாது. பண்டிகைக்கு முன்பணம் தேவைன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அந்த களஞ்சியம் மொபைல் அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் மூலமா தான் அப்ளை பண்ணி வாங்கணுன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா இந்த முடிவுக்கு தமிழக அரசு ஊழியர்கள்லாம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டல் மயமாக்கி இருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எடுக்கக்கூடிய லீவ்ஸ் ஆகட்டும், சேலரி இன்ஃபர்மேஷன், அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் இந்த களஞ்சியம் என்ற மொபைல் அப்ளிகேஷனை வந்து வடிவமைத்தாங்க, லான்ச் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே அந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வெல்ஃபேரும் வந்து பெற முடியும். இப்போ இந்த நிலையில் இந்த களஞ்சியம் மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் தீபாவளி பண்டிகைக்கு முன்பணம் பெற அப்ளை பண்ணி ஆகணும்ட்டு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம். ஏன்னா இந்த தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை, இந்த மாதம் லாஸ்ட்ல வருது. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணி வாங்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த களஞ்சி மொபைல் அப்ளிகேஷனில் நிறைய பக்ஸ் இருக்கு, அது வந்து சீர் செய்யாமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனும் யூஸ் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல தொழில்நுட்ப கோளாறுகளால இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குதாம். இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால எப்படி இது வந்து அவசர கதியில இது மாதிரி உத்தரவு பிறப்பிக்கலான்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்புல வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால இந்த உத்தரவை திரும்ப பெற சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த பண்டிகை முன்பணத்துக்கு களஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் மூலமா தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாம ஊழியர்கள் நலன் கருதி பழைய நடைமுறையிலே வந்து இதுக்கு அலோவ் பண்ண சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோன்ட்டு அரசு ஊழியர்களா கோரிக்கை விடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழக அரசு இதுக்கு செவி சாய்க்கிறாங்களா இல்லையாட்டு.